கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் என்பது ஒரு அந்த பிரிவினுடைய பெயர், மிலிட்ரியுடைய பிரிவின் பெயர். அந்த பெயரில் அநேக அதிபதிகள் இருப்பார்கள். அதில் 100 சிப்பாய்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கொர்னேலியுஸ் என்கிறவர். இத்தாலியா பட்டாளத்தின் பிரிவின் கீழ் 100 பேருக்கு அதிபதியாக செசரியா பட்டணத்திற்கு பொறுப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த கொர்னேலியுஸ். லூக்காவை போல பல பேர் கிரேக்கர்களாக இருந்தும் யூத மார்க்கத்தை தழுகிறவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. தாவீதின் காலத்திலே கூட உரியாவும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்தான். ஆதலால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட தொன்று தொட்ட ஒரு பிணைப்புடைய புற யூதர்களல்லாத மனிதர்களும் இணைந்து வாழக்கூடிய, தேவனை ஆராதிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலைத்தான் நாம் பிலிப்புவின் மூலமாக கற்று அறிந்தோம். எத்தியோப்பிய தேசத்து மந்திரி மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். ஆங்காங்கே அவ்வப்போது தனிநபர்களாக நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு பெரிய குழுவாக, ஒரு பெரிய குடும்பத்தையே ரட்சிக்கும் அனுபவம் இங்கே நடக்கிறது. இந்த 100க்கு அதிபதிக்கு ரோம அரசாங்கம் மிகப்பெரிய வீட்டையும் அவனுடைய இனபன ஜந்துக்கள் எல்லோரும் வந்து இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பங்களாவும், அவனுக்கு வேலை செய்யக்கூடிய அவனுடைய சொந்த அலுவல்களை பார்த்து தருவதற்கு உதவி செய்யக்கூடிய வேலையாட்களையும் வைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேலையால் உடல்நல குறைவினாலே இயேசு கிறிஸ்துவை வந்து அணுகி சுகம் பெற்றுக்கொண்டதை நாம் 8ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவை, யெகோவாவை ஏற்றுக்கொள்வதும் விசுவாசிப்பதும் ஒரு புதுவிதமான புதிர் அல்ல. கேள்விப்பட்ட அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தவர்கள் கூட இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றும், பிலாத்துவும் கூட இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். ஆனால் முழுமையாக கன்விக்ஷன் ஆகாமல், முழுமையான ஒரு மனம் திரும்புதலையோ முழுமையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமோ இல்லாமல் கேள்வி ஞானத்தை கொண்டு இவர்கள் ஆராதிக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் ஆழமாக பார்க்கும்போது அதிகமாக ஜெபிக்கும் தன்மை உடையவர்களாக விசுவாசிகள் காணப்பட்டார்கள். கொர்நேலியும் அதிகமாக ஜெபிக்கிறவனாகவும் பேதுருவும் ஜெபிக்கிறவனாகவும் காணப்பட்டார். ஆதலால் கொர்நேலியுவையும் பேதுருவையும் தேவன் சந்திப்பது மிக எளிதாக இருந்தது. தரிசனங்கள் மூலமாக சந்தித்து இருவரையும் ஒரு உரையாடலின் கீழ் கொண்டு வந்து தனது இரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கே பேதுருவுக்கு மனம் திரும்புதல் உண்டாகிறது என்றும் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் அனைத்திற்கும் தேவன் என்பதையும், அவர்களை நீங்கள் தீட்டாக எண்ணக்கூடாது என்றும் கிறிஸ்து அவனுக்கு கற்பிக்கிற மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு பாடம். கலாச்சாரங்களெல்லாம் உடைத்து எறிந்து, பண்பாடுகளெல்லாம் உடைத்து எறிந்து கிறிஸ்துவுக்காக கடந்து வரக்கூடிய மனப்பக்குவத்தை இங்கே பேதுருவின் வாழ்க்கையிலே தேவன் நடப்பிக்கிறார். இந்த கொர்நேலியு என்பவர் யூதர்களை காட்டிலும் அதிகமாய் ஜெபிக்கிறவராகவும் தான தர்மங்களை செய்கிறவராகவும் வீட்டார் அனைவரோடும் கூட தேவபக்தி உள்ளவனாகவும் தேவனுக்கு பயந்தவனாகவும் வாழ்ந்தான் என்று வேதம் அவருக்கு சாட்சி பகர்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அநேகர் மனசாட்சி செத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர்களுடைய மனசாட்சியே அவர்களுக்கு நியாயப்பிரமாணமாக இருக்கிறது என்று பிற்காலங்களிலே பவுல் எழுதுவதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. கொர்னேலியுஸ் தனது மனசாட்சியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் மனதை பார்க்கிறவராக இருந்தபடினாலே அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்று அவனுக்கு பதில் கொடுப்பதற்கு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் பரலோகத்திலிருந்து செய்தி கொண்டு வருவதை நாம் பார்க்கும்போது நமது ஜெபங்களும் பரலோகத்தில் கேட்கப்படும். கொர்நேலியுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது போல தூதனானவன் நமக்கும் தேவ ஆசீர்வாதத்தையும் தேவ வழிநடத்துதலையும் நமக்கு ஜெப பதிலாக கொண்டு வந்து தருவார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தூதனானவன் அந்த செசரியா பட்டணத்திலே எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் கொர்நேலியுவை அடையாளம் கண்டு உன்னிடத்திலே தான் நான் வந்திருக்கிறேன் என்று ஆணித்தரமாக சொல்லுவதற்காக கொர்நேலியுவே என்று அழைத்து, அவன் பயந்திருந்தாலும் அவனை ஆசுவாசப்படுத்தி, உன் ஜெபங்களும் தியான தர்மங்களும் பரலோகத்திலே நினைப்பூட்டுதலாக வந்துட்டு இருக்கிறது.
அதாவது கொர்நேலியு செய்த சகல செயல்களும் தேவனுக்கு பிரியமான முறையிலே, தேவனுடைய நாமம் மகிமைப்படும் முறையிலே, தற்பெருமை நோக்கத்தோடு இல்லாமல், சுயநல நோக்கத்தோடு இல்லாமல், உண்மையாலும் மெய்யாலும் அந்த உதவி தன்னால் செய்யப்பட வேண்டியது என்று உணர்ந்து சுத்த மனசாட்சியோடே செய்திருக்கிறான் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ளலாம். அநேக வேளைகளிலே வேதத்தை நாம் வாசிக்கும் போது அந்த எழுத்துக்களை மட்டும் புரிந்து கொண்டு செல்கிறோம். ஆனால் வேதம் ஒரு காரியத்தை குறிப்பிடும்போது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த உலகியல் காரியங்களை அதை வெளிப்படுத்துகிறது, குணம் சார்ந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது, ஆவி ஆத்மா சார்ந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது என்பதை சிந்திக்க மறந்து விடுகிறோம். ஒரு காரியத்தை தேவன் செய்யும்போது குழப்பவாதியாக செய்ய மாட்டார், தெள்ள தெளிவாக செய்வார். அதே போல கொர்நேலியுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அந்த செய்தியை நிறைவாக செய்து முடிப்பதற்கு சீமோனுக்கும் தரிசனம் காட்டப்படுகிறது. அவனும் ஆவியின் ஏவுதலினாலே ஜெபிப்பதற்கு தனது மேலறையிலே கடந்து செல்கிறான். அப்பொழுது அவன் யோப்பா பட்டணத்திலே தங்கி இருக்கிறான். இந்த பட்டணங்கள் எல்லாமே மத்திய தரக்கடலை கடற்கரை ஓரங்களாக காசாவிலிருந்து மேல் நோக்கி செல்லுகிற சமாரியா வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமங்கள், பட்டணங்கள். முதல் நாள் கொர்நேலியுக்கு தரிசனமாகிறது. மறுநாள் 6ஆம் மணி வேளையிலே என்றால் மத்தியானம் 12 மணி வேலை. உணவுக்காக அவன் காத்திருக்க வேண்டிய சூழலிலே ஜெபிக்கச் செல்கிறான். அப்பொழுது தேவ தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அனைத்து விதமான ஜீவ ஜந்துகளையும் அடித்து புசி என்று தேவன் சொல்லுவது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சொல்லப்பட்ட உணவுகளை இதெல்லாம் அருந்தக்கூடாது, புசிக்கக்கூடாது என்று சொல்லி இருந்தாரோ அவைகளெல்லாம் புசிக்கும்படி தேவன் சொல்லுகிறாரே. தேவன் அப்போ மாறுபடுகிறவரா? காலத்துக்கு தகுந்தபடி ரூல்ஸ் போடுகிறவரா? பிரமாணங்களை எழுதுகிறவரா? கட்டளைகளை கொடுக்கிறவரா என்ற ஒரு கேள்வியும் கூட நமக்கு வரும். பேதுரு அதை அடித்து புசிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பேதுருவுக்கு பல வேளைகளிலே தேவன் பேசியிருக்க வேண்டும். சமாரியா பட்டணத்திலே கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகத்தான் சென்று அவன் சுவிசேஷத்தை அறிவித்து அநேகர் ஏற்றுக்கொண்டபடினாலே பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அபிஷேகம் பெறும்படியாக வழிநடத்தி வந்தான். கிறிஸ்து அவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே அநேக கிரேக்க ஸ்திரீகளும் மற்ற யூதர்கள் அல்லாத சீதோன் குமாரத்திகளும் இப்படியெல்லாம் அநேகர் கிறிஸ்துவனிடத்திலே வந்து சுகத்தை பெற்று சென்றார்கள். இவைகளெல்லாம் பேதுருக்கு ஒரு குழப்பமான மனநிலைமையிலே அவன் இருந்திருக்க வேண்டும், தெளிவடைய முடியாமல் இருந்திருக்க வேண்டும். அந்த சூழலிலே தேவன் ஒரு தரிசனமாக தந்து வேத வசனம், கிறிஸ்து எல்லோருக்கும் பொதுவானவர், நீங்கள் அசுத்தர்கள் என்று மனிதர்களை தள்ளி வைக்க முடியாது என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஒரு பரிசுத்தமான தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியிலே பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவானவர் பலியிடப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இப்படிப்பட்ட பிரமாணங்களை எல்லாம் யூதர்களுக்கு கொடுத்திருந்தார். ஏனெனில் பிசாசானவன் கிறிஸ்துவின் பலியை குலைத்து போடக்கூடாது என்பதற்காக, குற்றம் சாட்டக்கூடாது, தேவ சமூகத்தில் குற்றம் சாட்டக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட பிரமாணங்கள் எல்லாம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இது இன்னொரு தலைப்பின் கீழாக தியானிக்கப்பட வேண்டியது. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல தேவனை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் இங்கே ஓரிரு வரிகளிலே விளக்கப்படுத்துகிறேன். 15ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுது, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே இந்த பூமியில் உள்ளவைகள் சுத்தமாக்கப்படுவதற்கு ஒரு வழி, ஒரு இரத்தம், ஒரு கழுவும் பானம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எவைகளெல்லாம் செய்யப்படுகிறதோ அவைகளெல்லாம் பரிசுத்தமானவைகள். கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள், பரமபிதாவுக்கு குமாரர்கள். இந்த அழகான சத்தியத்தை பேதுருவுக்கு விளக்கப்படுத்துகிறார். பேதுருவும் புரிந்து கொள்கிறான். ஏனெனில் இது அவனுடைய மனதிலே ஏற்பட்ட அநேக நாளான ஐயப்பாடு. அவைகளை தேவன் முழுவதுமாக அவனுக்கு தீர்த்து வைக்கிறார். அதோடு கூட கொர்நேலியு அனுப்பி வைத்திருந்த ஆட்கள் வந்திருக்கிறதை குறித்தும் பேதுரு அதை குறித்த எந்த சந்தேகம் படாமல் அவர்களோடு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் வலியுறுத்துகிறதை பேதுரு அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்தான். 22ஆம் வசனத்திலே கொர்நேலியுவை குறித்து இன்னும் அநேக சாட்சிகள் சொல்லப்படுகிறது. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாய் இருக்கிற கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். கொர்நேலியின் வீட்டிலே வேலை பார்க்கிற வேலைக்காரருடைய சாட்சி இப்படியாக இருக்கிறது. பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அல்லவா? மனிதர்கள் நாம் புற மனிதர்களை, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை கண்டு நியாயம் தீர்க்கக்கூடாது.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று பேதுருவுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு பெரிய மாசாக, ஒரு பெருங்கூட்டமாக, திருச்சபையாக இங்கே உருவாகுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது கிரேக்கர்கள் மத்தியிலே திருச்சபை உருவாகிறது. கொர்நேலியு எவ்வளவு பக்தி உள்ளவனாய் இருந்திருக்கிறார் பாருங்கள். தான் மட்டுமல்ல, தனது குடும்பம், உறவினர்கள், விசேஷித்த நண்பர்கள், உடன் வேலையார்கள் எல்லோரையும் வரவழைத்து அந்த 2 நாட்களுக்குள்ளாக வரவழைத்து 3ஆம் நாளிலே பேதுருவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அவர்கள் தங்குவதற்கான ஆயத்தம், உணவு, வருவதற்கான ஆயத்தம், இருந்து அமைதியாக கேட்பதற்கான ஆயத்தம், அவர்கள் எதை குறித்து கேட்கவிருக்கிறார்கள் என்பதை குறித்த இன்ட்ரடக்ஷன் அவ்வளவையும் செய்து கொர்நேலியு பேதுருவின் சொற்பொழிவை கேட்க காவலாய் காத்து கொண்டிருக்கிறான். ரோமர்கள் யாருடைய கால்களிலும் விழுந்து பணிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவன் பக்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே காலிலே விழுந்து பணிந்து கொள்கிறான். பெரியோர்களை கண்டால் யூதர்கள் இப்படி பணிந்து கொள்வது அவர்களுடைய வழக்கம். யூதர்களின் பெரியோர்களை வணங்கி கொள்வார்கள். தாவீதின் கோபத்தை அடக்கிய அபிகாலை இங்கே நீங்கள் நினைவு கூற வேண்டும். முகங்குப்புற விழுந்து வணங்கினான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வணங்குதலை இங்கே செலுத்துகிறான். யூத மார்க்கத்தை கடைபிடிக்கிற நல்ல ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற பேதுரு அவனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் எழுந்திரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்று எப்பொழுதும் மகிமையை தேவனுக்கு செலுத்துவதிலே மிக கவனமாய் இருந்தார் பேதுரு. நல்ல ஒரு வரவேற்பையும் அறிமுகத்தையும் பேதுருவும் கொர்நேலியும் பகிர்ந்து கொள்கிறார்கள். பேதுரு அப்பொழுது தான் கண்ட தரிசனத்தை சொல்லி, மனுஷனை தீட்டுள்ளவனென்று அசுத்தனென்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் என்று நான் முதலாவது விளக்கப்படுத்தினேன் அல்லவா? அந்த பதில்களை இங்கே கொர்நேலியுடத்திலே பேதுரு சொல்வதை நீங்கள் 28ஆம் வசனத்திலே காணலாம். ஆதலால் பேதுருவின் மனதிலே இது நீண்ட நாள் ஐயப்பாடாயிருந்தது. அதை தேவன் இங்கே தீர்த்து வைக்கிறார். இந்த காரியத்தில் அவன் மனம் திரும்பி புறஜாதி மக்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற்றான். லூக்கா இதை மிகவும் அழகாக மறைத்து எழுதுகிறார். ஆராய்ந்து பார்ப்பவர்கள் புரியும் வண்ணமாக அமைதலாய் எழுதுகிறார். ஆதலால் நீங்கள் அழைத்த போது எதிர்பேசாமல் வந்தேன் என்று சொல்லி 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். யூதர்கள் அந்நியர்களிடத்திலே வந்து தங்கி சம்பந்தம் கலப்பது எங்களுக்கு அடுத்தது உகந்தது அல்ல என்பதையும் அவன் விளக்கப்படுத்துகிறான். கொர்நேலியும் தான் கண்ட தரிசனத்தை பேதுருவுக்கு சொல்லி உம்மோடு பேசும்படியாகவும் நீர் ஆற்றும் சொற்பொழிவை கேட்கும்படியாகவும் தேவன் என்னை வழிநடத்தினார் என்று கூறிய பின்பு பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, மனிதர்கள் எல்லோர் மேலும் கிருபையுள்ளவர். எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று திரும்பவும் தேவன் தன்னை கன்வின்ஸ் பண்ணதை தனக்குள்ளாக ஏற்பட்ட அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை திரும்பவுமாக அறிக்கையிடுகிறான். 36ஆம் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று அவன் பழைய ஏற்பாட்டு காரியங்களை ஓரிரு காரியங்களை சுட்டி காட்டுகிறான். அது அவர்களுக்கு அறிந்த காரியமாய் இருக்கிறது. அதாவது மோசேயின் பிரமாணங்களையும் தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசனங்களையும் கூறிவிட்டு யோவான் ஸ்நானகனை குறித்து ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு இயேசு கிறிஸ்து நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்பதையும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து பிசாசுகளை துரத்துகிறவராகவும் குணமாக்குகிறவராகவும் இருந்து எருசலேமிலே தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டபடி அவர் மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆயினும் எல்லோருக்கும் அவர் காட்சி கொடுக்காமல் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் காட்சி கொடுத்து நம்புகிற யாவர்களையும் இப்படியாக சாட்சி சொல்லி அவர் மந்தையிலே சேர்க்கும்படி பயணித்தார். எங்களிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அவைகளுக்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். பேதுரு தன்னை யாரும் மனிதர்கள் உயர்த்திவிடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக செய்தி சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவை விசுவாசித்தினால் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவீர்கள் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் சாட்சி கொடுக்கிறார்கள். நாங்களும் அந்த சாட்சியை பகிர்கிறோம். இங்கே எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், சால்வேஷன் பை ஃபெய்த், ஃபர்கிவ்னஸ், அஷூரன்ஸ்
இப்படிப்பட்ட அநேக காரியங்களை பேதுரு பேசுகிறார். நித்திய வாழ்வை குறித்தும் நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும் விசுவாசத்தினாலே ரட்சிப்பும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் குறித்து பேசுகிறார். ஒரு அந்நிய புறஜாதி மக்களுக்கு எந்த காரியத்திலே அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதிலே மிக தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கே சுவிசேஷம் சொல்வதை பார்க்கலாம். கவனமாய் கேட்டவர்கள் மனதிலே உணர்ந்தார்கள், உணர்த்தப்பட்டவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்தார்கள், அவர்கள் உணர்ந்தபடியினாலே ஒப்பு கொடுத்தார்கள். இந்த மன மாற்றம் அவர்களுடைய உள்ளங்களிலே ஏற்பட்டு கொண்டிருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அப்பொழுது அவர்கள் பல பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பிறரை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் தேவனை புகழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் ஆழமாக புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலே வாசிக்கலாம். நாமும் அந்நிய பாஷையிலே பேசும்போது தேவனை புகழ்கிறதா இருக்க வேண்டும். அப்பொழுது பேதுரு இவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு நாம் எப்படி தடை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். தேவனே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது சரீர பிரகாரமான ஞானஸ்தானத்தை தடுக்க நான் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நாட்கள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அவனும் அங்கே தங்கி உண்டு உடுத்தி உறங்கி அவர்களுக்கு பல காரியங்களை போதித்தான். இதைத் தொடர்ந்து பேதுரு சாட்சியாக சொல்லுவதை நாம் 11ஆம் அதிகாரத்திலும் 15ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட அழகான சாட்சியுள்ள சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சகல மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு உண்டாவதாக. எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாத கிறிஸ்துவின் சகோதரர்களாக நாம் ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கு தேவன் பரிசுத்த ஆவியான